ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அப்பம் தான் செய்ய போகிறோம். அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் அப்பம் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம் இந்த அப்பம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் நார்மல் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். மாவு பச்சரிசின்னு இல்லை, எந்த பச்சரிசி வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிங்க. இப்போ இதை நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எந்த கப்பால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுங்க. வெல்லம் நல்லா கரையிற வரையும். நமக்கு பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசு கல் எதுவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின பாகு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துங்க. சூட்டோடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறணும். ஆற வரையும் அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை நல்லா தண்ணி வடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இதுக்கு கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துங்க. வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் தான் அரைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக தான் அரைச்சிருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு சரியாக அரைப்படாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் பூவம்பழம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணுமாலும் எடுத்துங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துங்க. இப்போ வாழைப்பழத்தை நம்ம பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆற வச்சு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறணும் வெள்ளைப்பாகு. இப்போ கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மீதம் இருக்கிற வெள்ளைப்பாகையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிங்க. அதாவது நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடு ஏறிடுச்சு. அதாவது நல்லா சூடு ஏறின பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். அதாவது ஊற்றின கையோடு பரட்டி விட்றாதீங்க. அடியில் கொஞ்சமாக வெந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம பரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உப்பி வரும். பாருங்கள் வெந்துருச்சு. அதுக்குன்னு ரொம்பவும் அப்படியே கரிஞ்சிற மாதிரி விட்றாதீங்க. இதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே பந்து மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.